அனைவருக்கும் வணக்கம். நம் உடலில் உள்ள இரத்த குழாய்களில் இரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கு ஓர் அழுத்தம் தேவை. அந்த அழுத்தத்திற்கு பெயர்தான் இரத்த அழுத்தம், ஆங்கிலத்தில் பிளட் ப்ரெஷர். பொதுவாக ஒருவருக்கு இரத்த அழுத்தம் 120/80 மில்லிமீட்டர் பாதரச அளவு என்று இருந்தால் அது நார்மல். இதில் 120 என்பது சிஸ்டாலிக் அழுத்தம் எனப்படும் மேல் அழுத்தம், அதாவது இதயம் சுருங்கி இரத்தத்தை உடலுக்கு தள்ளும்போது ஏற்படுகின்ற அழுத்தம். 80 என்பது டயஸ்டாலிக் அழுத்தம் எனப்படும் கீழ் அழுத்தம், அதாவது இதயம் தன்னிடமிருந்த இரத்தத்தை வெளியேற்றிய பிறகு தன் அளவில் விரிந்து உடலில் இருந்து வருகின்ற இரத்தத்தை பெற்றுக்கொள்கிறது. அப்போது ஏற்படுகின்ற அழுத்தம் இந்த அழுத்தம். ஆனால் இரத்த அழுத்தம் எல்லோருக்குமே 120/80 என்று இருக்காது. ஒருவருக்கு 100/70 மில்லிமீட்டர் பாதரச அளவு முதல் 140/90 மில்லிமீட்டர் பாதரச அளவு வரை உள்ள இரத்த அழுத்தம் வழக்கமானது. இது 140/90 மில்லிமீட்டருக்கு மேல் அதிகரித்தால் அது உயர் இரத்த அழுத்தம், ஹை பிளட் ப்ரெஷர் எனப்படும். 100/70 மில்லிமீட்டரை விட குறைந்தால் அது குறை இரத்த அழுத்தம், லோ பிளட் ப்ரெஷர் எனப்படும். உயர் இரத்த அழுத்தம் என்பது ஒரு நோயாகும். இந்த உயர் இரத்த அழுத்த நோய் வருவதற்கு பல காரணங்கள் உண்டு. அதிகமான உடல் எடை, மதுப்பழக்கம் மற்றும் புகைப்பழக்கம், தவறான உணவு பழக்கம், மன அழுத்தம், தூக்கமின்மை, ஓய்வில்லா உழைப்பு, மரபியல் ஆகிய காரணங்களால் உயர் இரத்த அழுத்த நோய் வரும். தலைவலி, தலை சுற்றல், மயக்கம், குமட்டல், வாந்தி, நடக்கும்போது மூச்சு வாங்குதல், கால் வீக்கம், களைப்பு, படபடப்பு ஆகியவை உயர் இரத்த அழுத்த நோயின் அறிகுறிகள். பலருக்கு இந்த அறிகுறிகள் எதுவும் வெளியில் தெரியாது, ஒரு சிலருக்குத்தான் தெரியும். உயர் இரத்த அழுத்த நோய் வந்துள்ளதா என்பதை அறிவதற்கு டாக்டரிடம் சென்று பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். உயர் இரத்த அழுத்த நோய்க்கு உரிய சிகிச்சை அளிக்காவிட்டால் அது இதயத்தின் செயல்பாட்டை பாதிக்கும். மாரடைப்பு கூட ஏற்படலாம். மூளையின் செயல்பாடு பாதிக்கப்பட்டு பக்கவாத நோய் தாக்கும். ஞாபக மறதி நோய் வரும். உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு சிறிது சிறிதாக சிறுநீரகங்கள் கெட்டு போகும். ஒரு கட்டத்தில் சிறுநீரகங்கள் முழுவதுமாக செயலிழந்துவிடும். உயர் இரத்த அழுத்தம் இருப்பதை ஆரம்பத்திலேயே தெரிந்து கொண்டால் டாக்டரின் ஆலோசனையின் பேரில் உரிய மருந்துகள் எடுத்துக்கொண்டு உயர் இரத்த அழுத்த நோயை கட்டுப்படுத்தி விடலாம். உரிய மருந்துகளை எடுத்துக்கொள்வதுடன் உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம். உணவில் உப்பு சேர்ப்பதை குறைத்து கொள்ள வேண்டும். உப்பு நிறைந்த உணவுகளான ஊறுகாய், கருவாடு போன்ற உணவுகள், அப்பளம், சிப்ஸ், பாப்கார்ன் போன்ற நொறுக்கு தீனிகள், எண்ணெயில் பொரித்த மற்றும் வறுத்த உணவுகள், பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட், செயற்கை வண்ண உணவுகள், தயிர், நெய், வெண்ணெய் ஆகிய உணவுகளை தவிர்க்க வேண்டும். ஆவியில் வேக வைத்த உணவுகள், முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், ப்ரக்கோலி, தக்காளி போன்ற காய்கறிகள், முருங்கைக்கீரை போன்ற கீரை வகைகள், பூண்டு, புதினா மற்றும் கொத்தமல்லி, பீன்ஸ், பட்டாணி போன்ற பயிறு வகைகள், கோதுமை, கேழ்வரகு, சோளம் போன்ற முழு தானியங்கள், கொய்யா, தர்பூசணி, அவகேடோ, மாதுளை, வாழைப்பழம் போன்ற பழங்கள், சால்மன் மற்றும் கானாங்கெளுத்தி மீன்கள் ஆகிய உணவுகளை உண்ணலாம். காஃபி, தேநீருக்கு பதிலாக பால், பழச்சாறு, லெமன் டீ, கிரீன் டீ குடிக்கலாம். மது பழக்கம் மற்றும் புகைப்பழக்கத்தை தவிர்க்க வேண்டும். அன்றாடம் நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். உடல் எடையை குறைக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் இரவும் நன்றாக தூங்க வேண்டும். பதற்றம், கோபம் ஆகியவை கூடாது. எதற்கும் கவலைப்படாமல் மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும். இப்படியெல்லாம் செய்தால் உயர் இரத்த அழுத்த நோயை கட்டுப்படுத்தி நீண்ட ஆயுளுடன் வாழ்வது மிகவும் நிச்சயம். அனைவருக்கும் நன்றி.